You are witnesses and concerned to the deeds of your fathers. லூக்கா 11:48. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயும் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the Son of God became the Son of Man so that the Son of Man might in turn become the Son of God. Saint Augustine. இறைமகன் மனுமகனாக, மனுமகன் இறைமகனாக. Sin is an offense against reason, truth and right conscience. Catechism of the Catholic Church 1849 ஷரத்து. அறிவு, உண்மை, நல்ல மனசாட்சிக்கு எதிரான குற்றமே பாவம். St. John Chrysostom quotes, "There is nothing more dangerous than to judge the things of God with human discourses." மனித அளவுகோலால் இறை செயல்களை தீர்ப்பிடுவதை போல பயங்கரமானது வேறெதுவும் இல்லை. கடவுளுடைய திட்டங்களையோ செயல்பாடுகளையோ அல்லது பக்தி காரியங்களையோ மனிதனுடைய அளவுகோலால் தீர்ப்பிடுவது ஒவ்வொருவருடைய எண்ணத்தினால் கடவுளுக்கு நேர்ச்சை கொடுக்கிறார்கள். அவர்கள் முழு மனதுடன் கொடுக்கின்ற அந்த நேர்ச்சையை கொச்சைப்படுத்தவோ அல்லது அதை விமர்சிக்கவோ கூடாது. அது ஒருவேளை நமக்கு புரியாததாக இருக்கலாம், விரயமாக தோன்றலாம், வீணானது என்று நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய பக்தியோ விசுவாசத்திற்கோ ஏற்ற அளவு நமக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகவேதான் பிற மத சகோதரர்களை பழித்து பேசுவது என்பது தவறு. கல்லை கும்பிடுகிறார்கள். கல்லிலே என்ன தேவன் இருக்கிறாரா? கல் கடவுளா என்று சொல்வது தவறானது. அதே போன்று அவர்களை பேயின் பிள்ளைகள் என்று சொல்வதும் மிக மிக தவறு. ஆகவே எப்படி ஒரு சிறு குழந்தைக்கு சில காரியங்கள் தெரியாதோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க, அந்த சின்ன பிள்ளை காலையிலேயே பூவை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் மாதாவுக்கு வைக்கணும்னு சொல்லி அப்படியே கடந்து போச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன், நற்கனை முன்னாடி தலை வணங்கி போகணும், நற்கனை இங்கே இருக்குது, சரி அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல. தவறு இல்லை. ஆனால் ஒரு நன்று வளர்ந்த மனிதன், ஒரு இந்து மனிதனே இப்படி போகிறான் இல்லையா, அப்படி ஒன்றும் தெரியாமல் போகிறாமலே, அப்போ அவங்களுக்கும் தெரியாது. உண்மையான விசுவாசிக்குத்தான் இங்கே வல்லமையான ஆண்டவர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு பயபக்தியுடன் நாம் தலை வணங்க வேண்டும், முழந்தால் படியிட வேண்டும், ஆராதனை துதி தோத்திரம் செய்ய வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்குத்தான் அது அவ்வளவு தூரம் கட்டுப்பாடு. தெரியாதவர்கள், குழந்தைகள், புரியாதவர்கள் தீர்ப்பிடக்கூடாது. Preach the gospel and if necessary use words. Saint Francis of Assisi, தேவைப்படின் வார்த்தைகளை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவி. நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திதான் நற்செய்தி. ஆண்டவருடைய அருள்வாக்கு, இல்லத்தின் உள்ளத்தின் செல்வாக்கு. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து நாம் பிறருக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். வருந்தி சுமை சுமப்போர்கள், பலவிதமான வேதனைகள் மத்தியில் இருப்போர், அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள், திடம் கொடுக்கின்ற வார்த்தைகள், ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள் அவர்களுக்கு அந்த சோதனை வேதனைகளிலே நற்செய்தியாக அமைகின்றது.
இதைத்தான் இந்த குடுகுடுப்புக்காரன் பயன்படுத்திக்கிறான். காலங்காத்தால் இந்த குடுகுடுப்புக்காரன் இந்த மாட்டை ஓட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னோடனே, நல்ல வார்த்தைகளை கேட்டோடனே நமக்கு சந்தோஷம். ஆகவே அவன் 10 மணிக்கு திருப்பி வந்தோடனே அவனுக்கு வேண்டிய உடைகளையோ உணவையோ காசையோ கொடுக்கின்றோம். நம் மனம் நிறைகிறது என்றால் மகிழ்ச்சி அடைகிறது என்பதினால். ஏனென்றால் அவன் சொன்னது நல்ல செய்தி. அதேதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தியாக அமைகிறது. Our lives are God's gift to us. What we do with our lives is our gift to God. நல்வாழ்வு இறைவனின் கொடை, நல்வாழ்க்கை இறைவனுக்கு நம் கொடை. இறைவன் கொடுத்த எத்தனையோ ஆசீர்வாதங்கள், அவர் கொடுத்த திறமைகள், தாளந்துகள், இவைகளை நான் பயன்படுத்தி எதை திருப்பி அவருக்கு கொடுக்கிறேன்? தி அவுட்புட். இறைவன் எனக்கு கொடுத்தவைகளை வைத்து நான் இறைவனுக்கு எதை சமர்ப்பிக்கிறேன்? சமர்ப்பிப்பது என்பது மிக மிக குறைவாக இருந்தால் அது பயன் தராத உள்ளம். எப்படி இந்த உவர்ப்பு மண் கொண்ட நிலம் பலன் தராது. எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. நான் ஐடிஐயில் கடலூர் இருந்த பொழுது அந்த மண் உப்பு மண், தண்ணி உப்பு தண்ணி. ஆகவே நிறைய தண்ணி இருக்குது, இடம் இருக்குது, நல்ல திடகாத்திரமான இளைஞர்கள் இருக்கிறார்கள், டிராக்டர் இருக்கிறது. எல்லாவற்றையும் பயன்படுத்தி நெல் விளைய செய்தோம். நல்லா வளர்ந்துச்சு, பச்சை பசேர்னு வளர்ந்தது. உண்மைதான். எல்லாம் பதறாத்தான் ஆச்சு, வைக்கோலாத்தான் ஆச்சு, நெல் ஆகலை. என்ன காரணம் தெரியாது, எனக்கு விவசாயம் தெரியாது. ஆகவே இந்த சாயில் டெஸ்டிங் லேபரட்டரி கடலூரில் இருக்குது. அங்கே போய் அந்த அதிகாரிகளிடம் இந்த மண் தண்ணி எல்லாம் காட்டினோம். அவர் சொன்னார், ஒன்றும் வராது, உப்பு தண்ணி உப்பு நிலம், நீங்கள் என்ன செய்தாலும் பலன் கிடைக்காது. சரி, அப்போ என்னதான் செய்கிறது? அப்படியே கை விட்டுறதா, கை விரிச்சிடுறதா? இல்லை, மாற்று வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நல்லா டிராக்டரில் போட்டு அந்த சேருகிறெல்லாம் அடிமண் மேலே வர மாதிரி அந்த கேஜ் வீல் போட்டு நல்லா உழச் செய்யுங்கள். ஜிப்சம் என்ற மண்ணை நிறைய கொட்டுங்கள். அது அடியில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் அப்படியே பூத்து கொண்டு வெளியே வரும். அந்த தண்ணை வடிகட்டியுங்கள். ஒரு 2-3 தடவை இது மாதிரி செய்யுங்க. உப்பு தண்ணி உப்பு எல்லாம் வடிகட்ட பிறகு பயிர் செய்யுங்கள், பலன் தரும். இது மண்ணுக்கு தருகின்ற ட்ரீட்மெண்ட். நம் உள்ளத்துக்கு, உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய தீமைகள் வெளியே வர வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவா நீர் புறக்கணிப்பதில்லை. சொல்லால் வரும் குற்றம், சிந்தையால் வரும் தோடம், தோஷத்துக்கு தோடம், செய்த பொல்லாத தீவினை, பார்வையிற் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள், ஆயவும் மற்ற எல்லா பிழையையும் பொறுத்தருள்வாய் இறைவா. என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய். இந்த ஒரு அருமையான மனஸ்தாப பாடல் ஒன்று. நாம் செய்கின்ற பிழைகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பை கேட்டு அந்த மன்னிப்பை பெற்று இரக்கத்தை பெற்று மன்னிப்பை பெற வேண்டும். முழுந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், may your word take root in my heart and transform all my thoughts and actions. Give me wisdom and understanding that I may know your will for my life and have the courage to live according to it. ஆண்டவராகிய இயேசுவே, உம் வார்த்தை எம் உள்ளத்தில் வேரூன்றி எம் சிந்தனை செயல் யாவற்றையும் மாற்றி அமைப்பதாக. தேவ ஞானத்தையும் புரிதலையும் எமக்கு அருளும். அதனால் எம் வாழ்வில் இறை சித்தத்தை உணர்ந்து அதன்படி வாழ வேண்டிய திடம் பெறுவேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், கொடுக்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் உம்முடைய அன்புக்கு, உம்முடைய இரக்கத்திற்கு,
உம்முடைய பரிவுக்கு என்றும் சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கச் செய்தருளும். நாங்கள் செய்த குறைகளை குற்றங்களை எல்லாம் போக்கியருளும், கழுவியருளும், தூய்மைப்படுத்தியருளும். உள்ளத்தின் ஆழத்தில் உறைந்து போயிருக்கின்ற வெஞ்சினம் மற்றும் பல வகையான வெறிகளிலிருந்தும் பிடிகளிலிருந்தும் தடைகளிலிருந்தும் எமை நீர் விடுவித்தருளும். கட்டவிழ்த்து போகவிடும், பாவ கட்டுகளை அவிழ்த்துவிடும், எம் பிழையெல்லாம் பொறுத்தருளும். நாங்கள் என்றும் உமது அன்பு மக்களாக சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கச் செய்தருளும். நாங்கள் தான் உம்முடைய அன்பின் சாட்சிகளாக வாழவும் வளரவும் பிறருக்கு அறிவிக்கவும் வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தந்து ஆசீர்வதியும். எங்களுக்காக மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த வல்லமையான ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதியும். அருகில் வெகு தொலைவில் உள்நாட்டில் வெளிநாட்டில் என்று பல வகையான சாதனங்கள் வழியாக உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள், நேற்றைய தினம் பின்லாந்து என்ற தொலை நாட்டிலிருந்து இங்கே குடும்பமாக வந்து இதில் பங்கேற்று நன்றி செலுத்தி சென்றார்கள். அவரிடம் பேசக்கூட நேரமில்லை, அடுத்த திருப்பலிக்கு செல்வதனால் அவர்கள் உடனடியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசிரியரை பெற்று உடனடியாக சென்றார்கள். இப்படி எண்ணில்லாத மக்கள் பார்த்த வண்ணம் இங்கே வரும்பொழுது ஆண்டவருடைய ஆசிரியை பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் இந்த தொலைக்காட்சி சேவை வழியாக சாத்தியமாகி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதியும், சிறப்பாக்கிறலும், இன்னும் எல்லா இடத்திலும் இது பரவுவதாக, எல்லோருக்கும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய வகையில் அமைவதாக. குறைகளை போக்கிரலும், நிறைகளை வளர்த்திரலும், தடைகளை நீக்கிறலும். இதன் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா விதமான தியாகமான உள்ளங்கள், தாகத்தோடு செயல்புரிகின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் பரிவுடன் ஆசீர்வதித்திரலும். இதை தாங்குகின்ற உபயதாரர்கள், செயல்படுத்துகின்ற தொழிலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். பல வகையான தொலைக்காட்சி கிளைகள் வழியாக சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். அந்தந்த கிளைகளிலிருந்து பயன்பெறுகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய தேவைகளை சந்தித்திரளும், அவர்களுக்கு வேண்டியவைகளை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.